வந்துருங்க. இதான். கமா. யார் நீ? என்ன இதெல்லாம்? உன் ரெகுலர் கஸ்டமர். நீ ஒரு வேசி, நான் சுகவாசி. நாங்க சொன்னதை நீ நம்பல, உன் கண்ணால நீயே பாரு. வண்டி எடுங்க. வண்டியில ஏறி மாலதி, என்ன ரூம் எப்படி இருக்கு? என்னமோ நடந்திருக்கு. மாலதி, மாலதி, மாலதி சார், என் தங்கச்சியை பாத்தீங்களா? இப்பதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. போலீஸ் அரெஸ்ட்? எதுக்கு? விபச்சாரம் செஞ்சான்னு சொன்ன. அவர் அடிக்கிற என் தங்கச்சி விபச்சாரம் செஞ்சதா சொல்றான். இவனு அந்த வார்த்தையை சொன்னது போலீஸ். முடிஞ்ச அவங்கள போய் அடி. ஒரு கையெழுத்து போடு. உனக்கும் அந்த மகேஷுக்கும் தொடர்பு இருக்குன்னு எழுதியிருக்கேன். பெரிய தண்டனை ஒண்ணும் கிடைக்காது. சும்மா ஒரு நாள் ஜெயில், இல்லைன்னா 100 ரூபாய் ஃபைன். நீ கையெழுத்து போடலேன்னு வச்சுக்க, உன்னை ஆசையா பாசத்தோட வளர்த்தவோம் அண்ணன், உன் மேல உயிரையே வச்சிருக்கிறவோம் அண்ணன் நிஜமாவே செத்து போயிடுவான். உனக்கு தேவை அண்ணனா இல்ல கற்பா? ஏய், இவ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டா. இவ அண்ணன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கொன்னுட்டு வாங்கடா. சரிங்க சார். எங்க அண்ணனை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நீங்க சொன்னபடி செய்யுங்க. குட். அண்ணன் தங்கச்சி பாசம்னா இப்படிதான் இருக்கணும். இந்தா குடி, போடு. பாவி பைய என்ன கொன்னுட்டான்ப்பா. ஆமா, உண்மைதான். உன்னை அவன் கொன்னுட்டான். என்ன புரியலையா? அவன் சாகணும் அப்படின்னா நீ உயிரோட இருக்க கூடாது. நீ உயிரோட இருந்தேன்னு வச்சுக்க, அவன் சாக மாட்டான். அதனால ஒரே ஒரு தடவை செத்து போயிடு. வாமா, என்ன கொன்னுடாத. வா. சொன்னா கேளு. ஏய், இங்க என்ன நடந்தது? ராஜாராம் எஸ்ஐ சாரை கொண்டு தப்பிச்சு போயிட்டான். நீங்க என்ன செய்யணும்? பிடிங்க, பிடிங்க. அந்த ராஜாராம் எஸ்ஐ சாரை கொண்டு தப்பிச்சு போறான். விடாதீங்க, அந்த ராஜாராம் பிடிங்க. அவங்க இப்படித்தான் என் மேல குற்றத்தை சுமத்தி எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தந்தாங்க. என் தங்கச்சிக்கு புருஷனாக வேண்டிய அந்த சோனாச்சலத்தோட மக வசுந்தரா மகளுக்கு தாலி கட்டுறப்ப அதை தடுக்க வேற வழி இல்லாம அந்த பொண்ணோட கழுத்துல தாலி கட்ட ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா, நீ தாலி கட்டின பொண்ணு வேற யாரும் இல்ல, என் பொண்ணுதான். நீங்க அப்படின்னா வசுந்தரா ஒதுக்கி வச்ச அவ புருஷன். ஆமா, கல்யாணமான கொஞ்ச நாள்லயே அவ திமிரையும் அகம்பாவத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அடக்கமா இருக்கிற பொண்டாட்டி வேணும்னு நான் விரும்பினேன். ஆனா அடங்கி ஒடுங்கி நடக்கிற புருஷன் வேணும்னு அவ விரும்பினா. அவ தாயானதுக்கு அப்புறமாவது மாறுவாங்கிற நம்பிக்கையோட 2 வருஷம் குடும்பம் நடத்தினேன். 2 பொண்ணுங்களுக்கு தாயாத்தான் ஆனா நான் விரும்பின பொண்டாட்டியா மட்டும் அவன் மாறல. அதனால அவளை விட்டு பிரிஞ்சு வந்து 20 வருஷமா தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சு நாள் அச்சதை போடலான்னு அங்க வந்தேன். அதுக்குள்ள நீ வந்து பலவந்தமா தாலி கட்டிட்ட. இப்போ உன் கதையை கேட்டதுக்கு அப்புறம் ஒண்ணு மாதிரி ஒரு உத்தம எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என் பொண்டாட்டி என் பொண்ணுங்களை கூட ரொம்ப திமிராவும் அகம்பாவம் பிடிச்சவளாவும் வளர்த்துட்டா. அவங்க குணத்தை மாத்துறதுக்கு நீ ஒருத்தனால தான் முடியும். மாப்பிள்ளையா இருந்தா உங்க வேண்டுகோளை நிறைவேற்றுவேன். ஆனா இப்ப நான் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதி. சட்டத்துல தூக்கு தண்டனை விதிக்கிறதுக்கு ஒரு செக்ஷன் இருந்தா அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு 10 செக்ஷன் இருக்கு. அதை படிச்சிருக்கிற லாயர்னா நான் உன்னை வெளியே கொண்டு வரேன். என் குடும்பத்தையும் உன் தங்கச்சி வாழ்க்கையை நீ காப்பாத்து. அந்த ஸ்ரீராமச்சந்திரன் தான் உங்களை எனக்கு துணையா அனுப்பியிருக்காரு. நீ இன்னும் ராமா ராமான ராமாயணம் பாடினா வேலை நடக்காது. நீ எடுக்க வேண்டியது ராமாவதாரம் இல்ல, கிருஷ்ணாவதாரம். அன்னைக்கு இந்த ராஜாராம பப்பியோட கழுத்துல தாலி கட்டினதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. அது ஒண்ணும் அவ விரும்பி செஞ்சுக்கிட்ட கல்யாணம் இல்லையே. எப்படி இருந்தாலும்
ஒரு தடவை தாலி கட்டிட்டதால செகண்ட் ஹேண்ட்னு தான் சொல்லுவா என் புள்ள. நான் சொல்றத கேளுமா. உன் சின்ன பொண்ணு கூட கல்யாண வயசுக்கு வந்துட்டதால அந்த பொண்ணை என் மருமகளை ஆக்கிட்டேன்னு வச்சுக்க. என் பையனுக்கு கஷ்டம் இல்ல, நமக்கு பிரச்சனை இல்ல. சின்னவளை கல்யாணம் செஞ்சுட்டா அப்புறம் பெரியவ நிலைமை என்ன ஆகுறது? என்ன இப்போ சின்னவ கழுத்துல தாலி ஏறின உடனே பெரியவ கழுத்துல இருக்கிற தாலியை அறுத்துட்டு ஒரு பயலுக்கும் தெரியாம ஏதாவது டெல்லிக்காரனுக்கோ பூனாக்காரனுக்கோ கட்டி வச்சிருவோம். நீ இப்படி நினைச்சு டிலே பண்ணேன்னு வச்சுக்க, அந்த ராஜாராம ரெண்டாவது பொண்ணு கழுத்துலயும் தாலியை கட்டிடுவான். ஹலோ, கரெக்டா இந்த வார்த்தை என் வாயில உருவாயி எஸ்ன்னு சொல்லுமா. சரி, அப்ப கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்புறம் எதுக்கு லேட்டு? உடனே முகூர்த்தத்தை குறிச்சிருவோம். வா. சாப்பிட மாட்டேன். எத்தனை நாள் பட்டினி கிடப்ப? இப்படி வயித்தை காய போட்டு என்ன செய்ய போற? சாக போறேன். பாபி. ஆமா மம்மி, மாலை போனதுக்கு அப்புறம் எதுக்காக வாழணும்? அந்த ராஜாராம பலவந்தமா தாலி கட்டி அக்கா வாழ்க்கையை சந்திச்சிருக்க வச்சு நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல. முதலிரவுங்கிற பேர்ல இருட்டுல அவன் செஞ்ச கலாட்டாவை வெளியே சொல்ல முடியாம வாயை மூடிட்டு சும்மா இருந்துட்டோம். பார்ட்டியில 10 பேருக்கு முன்னால கேரக்டர் இல்லாத லேடிஸ் அந்த துபாய் டொயோட்டா சொன்னதுக்கு வாயை மூடிட்டு பேசாம இருந்துட்டோம். இனி எதுக்காக வாழணும்? யாருக்காக வாழணும்? வாங்க எல்லாரும் சேர்ந்து பெஸ்ட் குடிச்சு செத்துடலாம். வாடியும் சிலுக்கு என்ன தேடிக்கிட்டு வந்திருக்க? புருஷன் மேல பாசம் பொங்குதா? வா உட்கார்ந்து பேசலாம். நான் ஒண்ணு உட்கார்த்துக்கு வரல. நிக்கிறதுக்காக வந்தியா? அப்ப நில்லு. ஆமா, சிங்கிளா வந்திருக்க, இதுக்கு என்ன மீனிங்? உன் மனசை மாத்திக்கிட்டியா? உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். உங்க அம்மா மேல ஆணை, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராசாத்தி. வாய் மூடு. இடியட். ஏய், புருஷனை போய் இடியட் ஆம்லெட்னு சொல்ற? கண்ணு போயிடும். புருஷன் பலவந்தமா தாலி கட்டி என் வாழ்க்கை அடியோட நாசமாக்குன. மதிப்போட வாழ்ந்த எங்க குடும்பத்துக்குள்ள புகுந்து மானத்தை வாங்குன. இன்னும் ஆத்திரம் தீரலன்னு சொன்னா என்ன வேணாலும் செய். அதை விட்டுட்டு என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு எடுத்து அவ வாழ்க்கையை நாசமாக்கிடாத. அடப்பாவுமே, என்னது என் மேல இப்படி பழி சுமத்துற? உன் தங்கச்சி கெட்டு போயிட்டதா அவன் கல்யாணம் நின்னு போச்சு. நடுவுல நானே செஞ்சேன். நடிக்காத. உன் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக என் வாழ்க்கையை கெடுத்து நீ ஆடுற டிராமா இது. அம்மாடியோ, சீக்கிரம் உனக்கு கூட தெரிஞ்சு போச்சா? அப்படின்னா உன் தங்கச்சி வாழ்க்கைக்காக ஏன் தங்கச்சியை பலி கொடுக்குறியா? பலி கொடுக்கிற புத்தி உங்க அம்மா. எங்க அம்மா என்ன செஞ்சாங்க? எவன் கூடவா சுத்தி வயிற்றுல புள்ளைய சுமந்ததாலதான் உன் தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சு. பச்சாரியாட்டா 10 பேர்கிட்ட போனா இன்னொரு வார்த்தை என் தங்கச்சியை பத்தி பேசுன உன்னை துண்டு துண்டா நறுக்கி. என் தங்கச்சி மேல வேசிங்கிற முத்திர குத்தி அவ கல்யாணத்தை கெடுத்தது உங்க அம்மா. என் தங்கச்சி வயித்துல வளர குழந்தையோட தகப்பன உனக்கு புருஷனாக்கணும்னு என் தங்கச்சி மேல பழி சுமத்துறது உங்க அம்மா. தெய்வ மாதிரி இருந்த எங்க அப்பாவோட சாவுக்கு காரணம் உங்க அம்மா. உன் கல்யாணத்துக்காக அப்பாவி குழிகளை நம்ப வச்சு அவங்க நிலத்தை எழுதி வாங்கினது உங்க அம்மா. என்ன மர்டர் கேஸ்ல சிக்க வச்சு எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தந்தது உங்க அம்மா. உன் தங்கச்சி நிச்சயதார்த்தம் நின்னு போனதுக்கே நீ இவ்வளவு வேதனைப்படுறியே. கல்யாணம் நின்னு போய் வயிற்றுல குழந்தையோட சேர்த்து வேசிங்கிற பழியை சுமக்கிற என் தங்கச்சி எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா, எப்படி அழுதுருப்பா. கண்ணீர் சிந்துறது உன் தங்கச்சி தான் நினைக்காது, என் தங்கச்சியும் தான். அந்த கண்ணீரோட வேதனையை மதிப்பையும் உங்களுக்கு புரிய வைக்கத்தான் ராஜாராமனை டொயோட்டா வேஷம் போட வச்சேன். நீங்க என்ன செஞ்சாலும் ராஜாராமன் நல்லவன் உத்தமங்கிறதுனாலதான் அன்னைக்கு ராத்திரி உங்க பொட்டையும் முடியும் கலைச்சானே தவிர உங்களை கெடுக்கல. இனிமேலாவது நீ உங்க அம்மா பொண்ணா இல்லாம ஒரு நல்ல மனைவியா இருந்து இந்த தாலியோட மதிப்பை காப்பாத்திக்க. என்னங்க ஒரு தடவை என்ன பொண்டாட்டின்னு கூப்பிட மாட்டீங்களா? ஒரு தடவை என்ன நீ கூப்பிட சொன்னா கிழி கிழின்னு கிழிச்சிருவேண்டி என் தக்காளி. என் புருஷன் வாடியும் பொண்டாட்டி. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ரொம்ப அதிகமா வெக்கப்படாத, பப்ளிக் பாக்குறாங்க. பார்த்தா எனக்கு என்ன, என் புருஷன் ஏன் இஷ்டம். டேய் சிவா, எப்படா வந்த? இப்பதான் அவசரப்பட்டு உங்களை தூக்குல போட்டுடுவாங்களோன்னு நான் தான் உங்களை கடைசி தடவையா சந்திக்கிறதுக்கு போன் பண்ணி வரவழைச்சேன். கண்ணா, சத்தியமா நான் ஒரு பாவம் செய்யலடா. ஊர்கட்ட முண்டம், அயோக்கிய ராஸ்கல், உன்ன மாதிரி முள்ள மாதிரிக்கு புள்ள இருக்கேடா. இருந்தாலும் இந்த வயசுல இந்த புத்தி உனக்கு எதுக்குடா? இந்த வார்த்தை தம்பி வாயில உருவாயி அதை அவர் வெளியே சொல்ல வைக்கப்பட்டதால என் வாய் வழியா வந்துடுச்சுங்க. டேய் கண்ணா, நடந்தது என்னன்னா எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை என் அப்பான்னு சொல்றதுக்கே நான் வெக்கப்படுறேன். டேய் சதிகாரலிங்கம், என்னடா அது? செஞ்ச பாவம். உங்களாட்டம் அயோக்கியனுக்கு பிஏன்னு சொல்லிக்கிறதுக்கு நானே வெக்கப்படுறேன். அவர் வெக்கப்படுறது என்ன தப்பு இருக்கு? பாத்தீங்களா லாயர் சார், நான் பெத்த புள்ள கூட உண்மையை சொன்னா நம்ப மாட்டேங்கிறேன். கோர்ட்ல நான் சொன்னபடி சொன்னா எல்லாரும் நம்புவாங்க. இந்த சோனா சொல்றது இருக்கட்டுங்க, எதுவுமே நடக்கலன்னு அந்த ரெக்ஸனா சொல்லுவாங்க. சொல்றேன், அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக, ஒரு அப்பாவிய தண்டனையில தப்பிக்க வைக்கிறதுக்காக என்னோட கருப்பு போகலன்னு சொல்றேன். அம்மா ரெக்ஸோனா, உனக்குள்ள எவ்வளவு தியாகம் ஒளிஞ்சிருக்குது அம்மா. இன்னும் இருக்குண்ணா. பத்தினி தெய்வம் அம்மா, அம்மா நீ ஒரு தியாகசீலி அம்மா. வாங்க வாங்க.
வாயை மூடிக்கிட்டு வாடி. வாங்க. ஏய், அவளை எங்கடா அழைச்சிட்டு போற? அதை கேட்கறதுக்கு நீ யாருடா? அவளை வச்சுக்கிட்டு இருக்கிறவன்டா. அயோக்கிய ராஸ்கல். என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி அவளை இழுத்துட்டு வருவேன்? ஏண்டி எனக்கு தெரியாம அவனை கூட மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எவ்வளவு நாளா இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு? சொல்லு சொல்லு சொல்லுடி. சொல்லு சொல்லு சொல்லு. ஏண்டி, எனக்கு தெரியாம அவனையும் அவனுக்கு தெரியாம என்னையும் வச்சுக்கிட்டு இருக்கியா? திருட்டு நாயே. ஏய், சொல்லுடா. சொல்லு. உன் வயித்துல வளர குழந்தைக்கு தகப்பன் நானா இல்ல அவனா? சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. சொல்லுடி. இந்த பொண்ணு மேல இனி ஒரு அடிபட்டுச்சு, உயிரோடு இருக்க மாட்டேங்க. ஜாக்கிரதை. அவளை அடிச்சா உனக்கு என்னடா? நீ என்ன அவளுக்கு அண்ணனா? ஒரு பொண்ணு அண்ணன் தான் காப்பாத்தணுங்கிறது இல்லடா. முகத்துல மீசம் வளர்ச்சா எந்த ஆம்பளையும் அவளை காப்பாத்தலாம். இங்க பாரு மிஸ்டர், நீ ஃபாரின்ல இருந்து வந்திருக்க. இவ கதை உனக்கு தெரியாது. இது ஒரு பெரிய கேஸ். சொந்த அண்ணனே இவளை எனக்கு 50,000 ரூபாய்க்கு வித்துட்டான். அவனுக்கு இல்லாத ரோஷம் உனக்கு எதுக்குடா? வாய மூடுறா. நீ சொல்றது அவ்வளவு பச்சை போய். எந்த அண்ணனும் தன் தங்கச்சியை விற்க மாட்டான். விக்க மாட்டானா? ஏய், எழுந்துடா. இவளை என்கிட்ட வித்த ராஜாராமன் எங்கடா இருக்கான்? எனக்கு தெரியாது. தெரியாது? ஏய், சொல்லு. சொல்லுடா. எனக்கு தெரியாது. சொல்லலன்னா உன்னை கொன்னுடுவேன். ராஸ்கல். சொல்லு. நீ கொண்டாலும் சரி, எனக்கு தெரியாது. நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்டடா. சொல்லு. 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 நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்ட? எவ்வளோ ஒரு ராஜாராமனை பத்தி கேட்ட உனக்கு என்னடா வந்துச்சு? நான் தாண்டா அந்த ராஜாராமன். சபாஷ். உன்னை ராஜாராமன் நிரூபிக்கத்தான் நாங்க இந்த நாடகத்தை ஆடணும். இந்த டயோட்டா ராஜாராமன்னா இந்த ரெக்ஸோனா யாருப்பா? அந்த புலிக்கு இந்த பூனை வாலு. பாத்தியா தம்பி, இந்த விபச்சாரியை உன் பொண்டாட்டி ஆக்கிறதுக்கு இவன் எவ்வளவு பெரிய டிராமா ஆடி இருக்கான்னு. மாப்பிள்ள, அவங்க சொல்றதை நம்பாதீங்க. என் தங்கச்சி நடத்தக்கட்ட வேலை. சேடா, இன்னும் என்ன ஏமாத்தலான்னு பாக்காத. ராஜாராமன் என்ற இந்த குற்றவாளி சிகிச்சைக்காக பரோலில் வெளியே வந்தபோது சட்டவிரோதமான காரியங்களில் ஈடுபட்டதால் இவருக்கு கொடுத்த பரோலை ரத்து செய்து ஏற்கனவே இவருக்கு விதித்த தூக்கு தண்டனையை உடனே நிறைவேற்ற வேண்டும் என இந்த நீதிமன்றம் புருஷனா? பலவந்தமா தாலி கட்டினவன் அவன் உனக்கு புருஷனாடி? நாம அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் செஞ்ச அநியாயத்துக்கு வேற ஒருத்தனா இருந்தா துண்டு துண்டா என்ன வெட்டி இருப்பான். ஆனா அந்த நல்லவர் எனக்கு தாலி மட்டும் தான் கட்டினாரு. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நிஜமாவே அவன் பொண்டாட்டி மாதிரி அவனுக்காக ஏன் வக்காலத்து வாங்குற? என் புருஷங்கிற உரிமையால அவரோட நல்ல குணம் எனக்கு புரிஞ்சதால. வாய மூடுறி. நாளைக்கு தூக்கு மேல சாக போறவன் உனக்கு புருஷனா? நீ அவனோட குடும்பம் நடத்துனியா? பைத்தியம் மாதிரி வளராம அந்த தாலி அறுத்து போடுறி. என் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த தாலி இறங்காது. தப்புமா, உங்க அம்மா பேச்சு கேளு. அந்த தாலி அறுத்துரு. ஆமாமா, புருஷனோட வாழாதவ கழுத்துல புருஷன் கட்டின தாலி இருக்க கூடாது. வசந்தா, உன் பொண்ணுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. முதல்ல உன்னோட தாலி அறுத்து போட்டுரு. அதை பார்த்து அவளும் அறுத்து போட்டுருவா. என்ன வசந்தா அப்படி பாக்குற? நீயும் உன் புருஷனோட குடும்பம் நடத்தல. இனிமே எதுக்கு அந்த தாலி? அறுத்துரு. ஏன் உனக்கும் தைரியம் வரலையா? அப்படின்னா நான் அறுத்து போட்டுமா?